Hello aspirants, welcome to Success IAS. இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். டிஎன்பிசியோடைய ஓஎம்ஆர் ஷீட் ஃபார்மேட்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லைனா உங்களுடைய ஆன்சர் ஷீட் இன்வேலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து நமக்கு எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ அப்படின்றது ஒவ்வொரு காலமுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு இங்கே பாக்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த 3 செக்ஷன்லேயும் நம்ம அதை கவுண்ட் பண்ணிவிட்டு மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ எத்தனை, டோட்டல் நம்பர் ஆஃப் பி எத்தனை, டோட்டல் நம்பர் ஆஃப் சிடி எத்தனைன்ட்டு ஆட் பண்ணி அது 200 வருதா அப்படின்ட்டு நம்ம டேலி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மெத்தடை இப்போ தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் 200 கொஷின்ஸையும் டார்க்கன் பண்ணிட்டீங்களா, அதாவது எல்லா பபுளையுமே நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்களா, எஸ் ஆர் நோன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எஸ் ஷேட் பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க, பிளாங்காக விடுறீங்க அப்படின்னா எத்தனை கொஷின் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் பிளாங்காக விட்டுருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரொம்ப கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை நம்ம கவுண்ட் பண்ணி சம்டைம் டேலி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரலன்னா லாஸ்ட் மினிட் டென்ஷனாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி அது கரெக்டாக போடலனாலும் நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ், அதாவது மார்க்ஸ் பெனால்ட்டி மார்க்ஸ்ன்னு மைனஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடை இப்போ எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன இப்போ கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் நம்ம இந்த இடத்துல வைக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இது நம்ம வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா 0.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கொஷின் புக்லெட் நம்பரு. இப்போது இது நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டுங்களா, இங்கே நம்மளுடைய ரோல் நம்பர் வந்துடும், ஃபோட்டோ வந்துடும், நேமு, ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே நமக்கு வந்துடும், பிரிண்ட் ஆகி வந்துடும். இதில் நம்ம கை வைக்க வேண்டியதில்லை. இந்த கொஷின் புக்லெட் நம்பர் இருக்குல்ல, இது நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். நம்மளுடைய கொஷின் பேப்பரில் ஒரு புக்லெட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நம்ம கரெக்டாக ஷேட் பண்ணாதான் நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டே வேலிடேட் ஆகும். நம்ம என்ன ஷேட் பண்ணுறோமோ அதை தான் ஃபைனலாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு 1 year 2 yearக்கான ஹார்ட் ஒர்க்கே வந்து அந்த எக்ஸாம் எழுதுகிற அந்த ஃபியூ ஹார்ஸ் தான் நமக்கு. அதுலேயும் இதெல்லாம் நம்ம ஷேட் பண்ணுறதுலாம் ஒரு 2 minutes 3 minutesக்குள்ளே தான் பண்ண போகிறோம். அதனால் இதை ரொம்ப கரெக்டாக பண்ணணும். இதில் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் ஷீட், அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டே இன்வேலிடேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்மளுடைய சிக்னேச்சர், நம்ம 2 இடத்துல சிக்னேச்சர் போட வேண்டியது இருக்கும். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று வந்து இந்த பேஜ் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம படிச்சுட்டோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இங்கே ஒரு இடத்துல சைன் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுற மாதிரி இருக்குது, இங்கே தான் வந்து நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு உறுதி பண்ணிவிட்டு இன்விஜிலேட்டரும் இங்கே வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கேண்டிடேட்டோடைய சிக்னேச்சர் வந்து இங்கே இருக்கா, அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதில் இருக்கா அப்படின்ட்டு போடுற மாதிரி இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம். பேஜ் 1ல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். பேஜ் 2ல் நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு எது வந்து கரெக்டான மெத்தடு, இது மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி டிக்கு இன்ட்டு போடுறது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது, டபுள் ஷேட் பண்ணக்கூடாது, இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக ஒரு கொஷனுக்கு ஒன்று தான் நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? எதெல்லாம் பண்ணால் நம்மளுடைய இன்வேலிடேஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தவிர வேறு ஏதாவது பென், ஜெல் பென் யூஸ் பண்ணக்கூடாது, இங்க் பென் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு கலர் பென்னோ பென்சிலோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். கருமை நிற மையுடைய பந்து முனை பேனா, சிலது வந்து நமக்கு பால் பாயிண்ட் மாதிரி இருந்தாலும் ஜெல் பென் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்டல் பென்னு, இதெல்லாம் V7 பென் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி பால் பென் மாதிரி வருது, பட் அது வந்து ஜெல் பென் தான், இங்க் மாதிரி நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பர் பால் பென்னாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் வேலிடேஷனில் அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஷீட்டில், ஓஎம்ஆர் ஷீட்டில் இர்ரிலவெண்ட்டாக நம்ம ஏதாவது சிம்பிள்ஸ் மார்க் பண்ணுறோம், இல்லைனா அந்த பார் கோடில் நம்ம ஏதாவது டேமேஜ் பண்ணிடுறோம், இதுவும் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இந்த பார் கோடில் எதுவும் டேமேஜ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். டு நாட் டேமேஜ் பார் கோடு, ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு ஆன்சர் ஷீட்டை ட்ராக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த சிம்பிள்ஸோ எதுவுமே நம்ம இர்ரிலவெண்ட்டாக எதையுமே நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி எதுவும் ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்து நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் சைன் பண்ணாமல் விட்டாலும் இன்வேலிடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கொஷின் புக்லெட் நம்பர் நம்ம தப்பாக போட்டாலும் இன்வேலிடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் சொல்லிட்டு அப்புறம் சப்போஸ் நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த மாதிரிலாம் வைக்காமல் விட்டோன்னா 0.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது ஏதாவது ஒரு பபிள் வந்து நம்ம ஷேட் பண்ணாமலே பிளாங்காக விடுறோம், அதை நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னாலுமே இன்வேலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ சைனு இது எல்லாமே கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமான்னு அவங்க சைன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது பேஜ் 2ல் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் நமக்கு பேஜ் 1 இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு நியூ OMR ஷீட்டோட ஃபார்மேட். 200 கொஷின்ஸ் இருக்க போது, இந்த மெத்தடில் இருக்க போது. அதனால் கொஞ்சம் அவேராக போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நான் எதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.